சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கோவையிலிருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்தபோது நல்ல சம்பளம்தான். ஆனாலும் அவர் கொஞ்சம் ஊதாரியாக இருந்ததால் வீட்டிற்கு அடிக்கடி போன் போட்டு ஏதாவது பொய் சொல்லி 2000 ரூபாய் மணி ஆர்டரில் அனுப்புங்கள் அப்பா என்று அப்பாவிற்கு கடிதம் எழுதுவார். அப்பாவும் உடனடியாக அதை அனுப்பிவிடுவார். மணி ஆர்டரில் பணம் அனுப்பும்போது அந்த பாரத்திலே சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் அப்பா. அதை கையால் பொதுவாக எழுதாமல் யாரிடமாவது தட்டச்சு செய்து அனுப்புவார். அது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் மை டியர் சன் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம். ஒருமுறை மணி ஆர்டர் வந்தபோது அதில் தட்டச்சு இருந்த வார்த்தையை பார்த்த மகன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். காரணம் என்ன தெரியுமா? மை டியர் சன் என்பதற்கு பதிலாக மை டியர் சின் என்று தட்டச்சிருந்தது. ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பொருள். அப்பா வேண்டுமென்றே அப்படி தட்டச்சு செய்ய சொல்லியிருக்க மாட்டார். ஆனாலும் சின் என்ற அந்த வார்த்தை மகனினுடைய மனதை ஏதோ செய்தது. அந்த மணி ஆர்டர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டார் மகன். அப்பாவுக்கு போய் சேர்ந்தது பணம். அவருக்கோ அதிர்ச்சி. உடனடியாக தன்னுடைய மகனுடைய அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டார். ஏன்பா பணம் திரும்பி வந்துருச்சு என்றார் பதட்டமாக. அப்பாவிடம் எப்போதுமே வெளிப்படையாக பேசும் மகன் சொன்னான், மை டியர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா, அது சரிதானே அப்படின்னு தோணுச்சுப்பா, அதுதான் திருப்பி அனுப்பிவிட்டேன் என்றான். அப்பாவும் சிரித்தார். பெருந்துன்ப நேரங்களில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார். அப்படியானதொரு துயரத்தை வெளிப்படுத்திய அந்த சிரிப்பை இனம் கண்டு கொண்டான் மகன். அப்படியே போனை வைத்து விட்டார் அப்பா. மறுநாள் காலை அலுவலகத்தில் இருந்த மகனுக்கு செக்யூரிட்டியிடமிருந்து இன்டர்காம் மூலமாக அழைப்பு வந்தது. அவனை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சொன்னார்கள். 2வது மாடியிலிருந்து ஓடி வந்தான் மகன். செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார். உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடியே, என்னப்பா திடீர்னு வந்திருக்கிறீர்கள் என்றான் மகன். அப்பா அவனுடைய தலையை வருடிக்கொண்டே, தம்பி, அப்பா உன்னை சின், அதாவது பாவம் என்று நினைப்பேனா? உனக்கு என்ன ராஜா, நீதானே என்னுடைய சொத்து. அந்த டைப்ரைட்டிங்காரர் ஏதோ அவசரத்துல தப்பாக சன் என்று அடிப்பதற்கு பதிலாக சின் என்று அடிச்சிட்டார். இதற்கெல்லாமா வருத்தப்படுறது? பணத்தை திருப்பி அனுப்பிட்டியே, சிரமப்படுவேல்ல, அதான் கொடுக்க வந்தேன் என்றார் அப்பா. ஆம், அப்பாக்கள் கடவுள் எல்லோருக்கும் கொடுத்த ஆசி. இன்றும் எல்லா கம்ப்யூட்டர் கீபோர்டிலும் ஐயும் ஓவும் பக்கத்தில் பக்கத்தில்தான் இருப்பதை பார்க்கும்போதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரு உண்மைதான். நாம் செய்த பாவங்களுக்காக, அதாவது சின்னுக்காக, தன் ஒரே மகனை, அதாவது சன்னை தந்த கடவுளை நாம் எந்த அளவு நேசிக்கிறோம்? பாவிகளான நமக்கு கடவுள் தன்னுடைய மைந்தரான இயேசுவை சிலுவையில் பலியாக கொடுத்தார். என் பாவங்களுக்காகவும் இயேசு பலியானார் என்ற உண்மையை நாம் விசுவாசிக்க வேண்டும். தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்பும் நித்திய வாழ்வும் உண்டு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலக இரட்சகரை நாமும் ஏற்றுக்கொள்வோமா?